ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கேஜெட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் வந்து பார்த்திங்கன்னா அல்மைட்டியில் ஃபயர்போல்ட்லேருந்து புதுசாக நமக்கு லான்ச் பண்ணியிருக்க அல்மைட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட டிசைன், இதோட அன்பாக்சிங், இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ளூடூத் காலிங் இருக்குது இந்த இதில். ப்ளஸ் SpO2 எல்லா ஸ்மார்ட் வாட்சும் இருக்க மாதிரி ஹார்ட் ரேட்டு, பிபி, ப்ளஸ் 11 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மெசேஜ் ரிமைண்டர், ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், பிளட் ப்ரெஷர், ஃபீமேல் ஹெல்த் கேர், கேமரா கண்ட்ரோல், மியூசிக் கண்ட்ரோல், ஸ்லீப் மானிட்டரிங், வெதர் அப்டேட், IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ இப்போ எல்லாம் IP68 வந்துட்டுருக்கு. ஸோ இதில் IP67ங்கிற போது இது கொஞ்சம் மைனஸாக தெரியுது. ஸோ மற்றபடி இதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா, இதோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா AMOLED டிஸ்பிளே 454x454 பிக்சல் அல்ட்ரா ஹை ரெசல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு டிஸ்பிளே எல்லாம் பார்த்துருவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துருவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்க பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் SS டயல் வித் ப்ரௌன் லெதர் ஸ்ட்ராப்பு. ஸோ இதுதான் வாட்சோட ஃபஸ்ட் லுக். பார்த்தீங்கன்னா ஃபயர்போல்ட்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக லெதர், பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, லெதர் ஸ்ட்ராப் இதெல்லாம். ஸோ இதுதான் கைஸ் வாட்சோட ஃபஸ்ட் லுக். ஸோ லெதர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லெதர் கிடையாது, பின்னாடி வந்து ரப்பர் ஸ்ட்ராப் தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்வெட்டு இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அந்த லெதர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் இதாகிடும். அதுக்காக இதில் வந்து ரப்பர் கொடுத்துருக்காங்க. சேம் 22 mm ஸ்ட்ராப் தான், யூனிவர்சல் ஸ்ட்ராப். நீங்கள் எந்த ஸ்மார்ட் வாட்சோட ஸ்ட்ராப் வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பின்னை ஜஸ்ட்டு ஒரு புஷ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி ஹார்ட் ரேட் சென்சார் ப்ளஸ் வந்து எல்லா இதுக்கும் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோடது. பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். சார்ஜிங் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் மார்க்கெட்டில் அவைலபிளான யூனிவர்சல் ஸ்மார்ட் சார்ஜர் கேபிள் தான். ஸோ அவ்வளோதாங்க. இது ப்ளஸ் வாரண்டி கார்டு, கானா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ வாட்ச் ஆன் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா AMOLED. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டிலாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வாட்ச் டயல்ஸ் வந்து உங்களுக்கு லிமிட்டடாக தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, மேலேருந்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. ஸோ நம்மளாக தான் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காலிங் எனேபிள் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் டோ நாட் டிஸ்டர்ப் மோடு, ப்ளஸ் வந்து செட்டிங்ஸ்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், டூ நாட் டிஸ்டர்ப், ஸ்டாண்ட் பை டைல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ இது ஒன்ஸ் எனேபிள் பண்ணி, ஸோ இதுதான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ இது ஃபிக்ஸ்டாக ஒரே டைல் தான் இருக்கும், வேறு டைல் எதுவும் உங்களுக்கு மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டிஃபால்ட்டு. ஸோ இதுதான் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்கட் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு நீங்கள் எது வேணுமோ அதுக்கு இது பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா பில்டின் GPS கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கர் ஆன் பண்ணாலும் நீங்கள் ஃபோனோட GPS ஆன் பண்ணணும். ஸோ ப்ளஸ் இது வந்து மெனுக்கு ஹார்ட் ரேட், ஸ்ட்ரெஸ், பிளட் ப்ரெஷர், ஸ்லீப்பு, ஒர்க் அவுட் ரெக்கார்ட்ஸ், SpO2, அலாரம். இதில் இன்னொரு மெயின் இது பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து இதில் நீங்கள் செட் பண்ண முடியாது. அலாரம், இந்த ஷெட்யூல் இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் செட் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்லி ஃபோனில் செட் பண்ணது இதில் பார்த்துக்கலாம். இதில் ஜஸ்ட் வியூ மட்டும்தான் பண்ண முடியும், நீங்கள் செட் பண்ண முடியாது. பேக் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வைப் பண்ணால் பேக் ஆப்ஷன், இது வந்து மெனு ஆப்ஷன். ப்ளஸ் இதில் மியூசிக்கும் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து வெதர் டீட்டெயில்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும், ஸ்டாப் வாட்ச் எல்லாமே வரும், கேமரா கண்ட்ரோல், டைமர் அதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து நான் இன்னும் அந்த ஹார்ட் ரேட், ஸ்ட்ரெஸ், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து பயோமெடிக்கல் ட்ராக்கரோட செக் பண்ணி பார்க்கல. பட்
மோஸ்ட்லி வந்து எல்லாம் சிமிலராக தான் வரும். ஸோ 5000 ரேட்டில் ஓரளவுக்கு ஓகேவான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து டாப் நாச், இதுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்தது. ஸோ மற்றபடி யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ மேபி நார்மல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. எதுவும் லேகெல்லாம் தெரியல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது யூஐ வந்து. ஸோ இதோட ஆப் டீட்டெயில்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன், அதுவும் நீங்கள் பார்த்துக்கங்க. ஆப் எப்படி இருக்குன்ட்டு ஸ்பீட் டைம் ப்ரோன்ட்டு அவங்களே ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அதில் தான் அதோட யூசர் இன்டர்ஃபேஸும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கு. ஸோ லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒரு ஃபார்மல் வியருக்கு, ஒரு ஃபார்மலாக பிஸ்னஸ் யூஸ் ஃபார்மல் இதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நார்மல் வியருக்கு. ஸோ இதுலேயே வந்து ஸ்போர்ட்ஸ் டைப்பும் இருக்குது. 4-5 லேப் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் செகண்ட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே கொடுத்தது. இது ரொம்ப சன்லைட்லேயும் வந்து நல்லா கிளியராகவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து டயலர் ஃபோன் இது யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோனோட ஃபஸ்ட்டு பேர் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து டயல் பேட் வரும். பட் இதில் இன்னொரு ஃபஸ்ட்டு ப்ரோஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ நீங்கள் வந்து ஃபோன் புக் போனீங்கன்னா நீங்கள் ஆப்பில் வந்து ஒரு 20 கான்டாக்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அது மட்டும்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இதோட ஸ்டெப் ட்ராக்கிங் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ ஸ்டாப் ஆஸ் யூஷுவல் நார்மல் குவாலிட்டி லெதர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நிமிஷம் வியர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வாட்சோட லுக்கு. ஸோ நல்லாவே ரிஸ்டாக வைக்கும் நல்லா. ஸோ 5000 ருபீஸ்க்கு வந்து இவங்க கொடுத்துருக்குற இதெல்லாம் வந்து ஓகே தான். ஸோ இப்போ மெயினாக வந்து கான்ஸ் பார்ப்போம். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் என்னோடய ரிவ்யூ நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணிங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்டாண்ட் பை ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட் பை டயலுங்கிறது நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதை வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ் வந்து பார்த்துருவோம். கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஸ்டாண்ட் பை டயல் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற எந்த இதுவும் ஒர்க் ஆகாது. அந்த நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நார்மல் டயலுக்கு போகும். ஸோ இது ஒரு கான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் புக்கில் 20 கான்டாக்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் அதில் ஆப்பில் சேவ் பண்ண முடியும். அந்த 20 கான்டாக்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். கால் ஹிஸ்ட்ரி வாட்சில் நீங்கள் என்னென்ன கால் ஹிஸ்ட்ரி பண்ணீங்களோ அதில் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 கால் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மொபைலில் இருக்க கால் ஹிஸ்ட்ரிலாம் வராது. ப்ளஸ் மற்றது எல்லாமே நீங்கள் வந்து டயலரில் நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து கால் யூஸ் பண்ண முடியும். மூணாவது கான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப் வந்து இவங்க சொல்கிற அளவுக்கு வரல. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி ப்ளஸ் பிரைட்னஸ் வந்து மீடியமாக வச்சுருந்தாலும் கூட உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 3-4 டேஸ் தான் வருது என்னோடய யூசேஜில். ஸோ அது ஒரு கான் தான். நீங்கள் வந்து 2 days ஆர் 3 days ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி வரும். நீங்கள் எதுவுமே ஆன் பண்ணாமல் ப்ளூடூத் GPS எதுவுமே பேர் பண்ணாமல் வச்சுருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி ஒரு 5 days வரலாம். பட் இவங்க சொன்ன மாதிரி 10 days இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வரல. ப்ளஸ் இந்த AMOLED டிஸ்பிளேக்கு வந்து பார்த்திங்கன்னா அனலாக் டயல் தான் சூப்பராக இருக்கும். பட் அனலாக் டயல் இதில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஆப்லேயும் பெருசாக அனலாக் டயல்ஸ் ஒன்றும் இல்லை. வாட்ச் ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப மினிமலான கிராஃபிக்ஸோடு தான் இருக்குது. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் எதுவும் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. உங்கள் ஃபோட்டோஸும் மெயினாக வைக்க முடியாது. மற்ற ஸ்மார்ட் வாட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கலாம். பட் இதில் அந்த ஆப்ஷனும் கிடையாது. அவங்க டிஃபால்ட்டாக ஒரு 3-4 பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வைக்க முடியும். அதோட இதுவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ப்ளஸ் வேறு எதுவும் மெயின் பெருசான கான்ஸ் எதுவும் கிடையாது. ப்ளஸ் வாய்ஸோட கிளாரிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. அந்தளவுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர். இங்கே தான் மைக் கொடுத்துருக்காங்க. நான் வாட்டர்லேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இன்னும் அந்த அளவுக்கு எதுவும் இம்பேக்ட்லாம் இல்லை. வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்கனால IP67 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மழையில் தண்ணியிலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் மெயின் கான்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு 5000க்கு இதுக்கு ஓகே. இந்த கான்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அந்த ஹார்ட் ரேட் சென்சார், இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ஃபேஸில் வச்சுருந்தா அது ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடுது. ஸோ சென்சார்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லலாம். நீங்கள் கையில் வியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வந்து டிடெக்ட் பண்ணுது. ஸோ ஈஸியாக டிடெக்ட் பண்ணிக்கலாம்.
மாதிரி ஒரு சர்ஃபேஸை வந்து அது ஹேண்டாக டிடெக்ட் பண்ணிக்குது. இது பார்த்தீங்கன்னா இதை ஒரு சர்ஃபேஸாக டிடெக்ட் பண்ணிக்குது. இது ஒரு கான் தான். இதை டிடெக்ட் பண்ணிக்கிட்டு இதை இது பண்ணுது. இதே வந்து நம்ம தனியாக வச்சுருந்தாலோ இல்லை ஒரு டேபிளில் வச்சுருந்தாலோ அது டிடெக்ட் பண்ணல. பட் இந்த மாதிரி சர்ஃபேஸை வந்து அது ஒரு நம்ம ஹேண்ட் மாதிரி டிடெக்ட் பண்ணிக்குது. ஸோ இது ஒரு பெரிய கான்.